2024-25ஆம் ஆண்டு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் தேவரடியார் ஊராட்சியில் இன்று நடைபெற்று கொண்டிருக்கும் சிறப்பு கிராம சபை கூட்டத்திற்கு விஷயந்தியம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்திலிருந்து வந்து வருகை புரிந்திருக்கும் வட்டார வளர்ச்சி எம்ஜிஎன்ஆர்ஏ மற்றும் மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் ஜோன் 2 அவர்களையும் இந்த தணிக்கை ஆய்வு மேற்கொண்டிருக்கும் வட்டார வள அலுவலர் பயிற்றுனர் அவர்களுக்கும் ஊராட்சி மன்ற தலைவர் துணைத் தலைவர் வார்டு உறுப்பினர்கள் அனைவருக்கும் கிராம பொதுமக்கள் அனைவரையும் இந்த கிராம சபை கூட்டத்திற்கு வருக வருக என வரவேற்கிறேன். நம்ம இது சமூக தணிக்கையானது 2014-15ஆம் நிதியாண்டிலிருந்து 23-24ஆம் நிதியாண்டு வரையும் எத்தனை பேரா வந்து அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேரா வந்து கலெக்டர் முன்னிலையில் போய் அது சுழிச்சிருக்காங்க, நீக்கம் செஞ்சிருக்காங்க, மீதி பேலன்ஸ் பேரா வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்றது மொத்தம் பாத்தீங்கன்னா 82 பேரா வந்து எழுதியிருக்காங்க. அதை வந்து கிராம சபையில அப்ரூவல் வாங்கினது. 68 பேரா வந்து உயர்மட்ட குழுவுல வந்து நீக்கம் செஞ்சிருக்காங்க. இன்னும் மீதி 14 பேரா வந்து பெண்டிங் இருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத நமது பற்றாளர் சொல்லுவார். 14 பேரா ஊராட்சியில பணித்தளம் அதுக்கு அர்த்தம் என்ன மேடம்? அதுக்கு அவங்க வந்து இப்ப 2014-15ஆம் ஆண்டு வந்து இங்க சோசியல் தணிக்கை பண்ணி அவங்க வந்து பாத்தீங்கன்னா 15-16ல 14-15ல 17 பேரா வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. அங்க ரெக்கார்டு சரியா பயன்படுத்தல, பராமரிக்கல, இல்ல தண்ணி கொடுக்கல மக்களுக்கு, அந்த மாதிரியான இதெல்லாம் பேரா வந்து வச்சு உங்ககிட்ட படிச்சு காமிச்சிருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அது அங்க உயர்மட்ட குழுல கலெக்டர் ஆபீஸ்ல போய் தான் அதை வந்து பத்திய நீக்கம் செய்ய முடியும். அந்த மாதிரியான பேராகள் வந்து 82 பேரா கிரியேட் பண்ணிருக்காங்க. 68 பேரா நீக்கம் செஞ்சு மீதி 14 பேரா பெண்டிங்ல இருக்கு. அதுக்கான காரணம். அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி நல் வழிகாட்டுதலின்படி எம்ஜிஎன்ஆர்பி திட்டத்தில் மேற்கொள்ளப்படும் பணிகளில் 4 விதமாக பத்தி உருவாக்கம் செய்யப்படுது. 1ன்னா நிதி முறைகேடு, 2 வந்து அளவீடு குறைவு, 3வது கிரீவன்சி அதாவது அட்டை கேட்கறது, அது போல 4வது விதிமீறல். இந்த 4 கேட்டகரியில தான் இந்த 82 பத்தி உருவாக்குனாங்க. அதுல வந்து இந்த நிதி முறைகேடு அப்படின்ற பத்தி பார்த்தீங்கன்னா இன்னும் பெண்டிங் இருக்கு. அந்த நிதி முறைகேடு அப்படின்றது என்னன்னா, உண்மையில பணி செய்யாத நபர்களுக்கு 4 நாள் வந்ததுக்கு 5 நாள் கூலி போட்டதுன்னு சொல்லி அது சம்பந்தப்பட்ட நபர்களிடம் வசூல் செஞ்சு அந்த அக்கௌண்ட்ல கட்டின பிறகுதான் அந்த பத்தி வந்து சுழிக்க முடியும். அதனாலதான் அந்த பத்தி மட்டும் நிலுவையில் இருக்கு. மற்றபடி இந்த சொத்து பதிவேடு, 2வது வேலை வழங்கும் பதிவேடு, இதெல்லாம் வந்து பராமரிக்கிறதுன்றதை சரி பண்ணி நாங்களே சுழிச்சிருவோம். இந்த நிதி முறைகேடுன்றதை சம்பந்தப்பட்டவங்களுக்கு லெட்ரு வச்சு பணத்தை மேலே செலுத்தினாதான் அதை சுழிக்க முடியும். அந்த பத்தி மட்டும்தான் இன்னும் பெண்டிங். அது மாதிரியான பத்திகள் பாத்தீங்கன்னா 15-16ல 17 பேரா எழுதியிருக்காங்க. 13 பேரா நீக்கம் செஞ்சிருக்காங்க. 4 பேரா பெண்டிங் இருக்கு. 16-17ல 12 பேரா எழுதியிருக்காங்க. 10 பேரா நீக்கம் செஞ்சு 2 இருக்கு. 17-18ல 9 பேரா எழுதியிருக்காங்க. 8 பேரா நீக்கம் செய்யப்பட்டு 1 பேரா பெண்டிங் இருக்கு. 18-19 ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 9 பேரா எழுதி 7 பேரா நீக்கம் பண்ணிருக்காங்க. 2 பேரா பெண்டிங் இருக்கு. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா 18-19 2வது சைக்கிள்ல வந்து 6 பேரா எழுதியிருக்காங்க. 5 பேரா நீக்கம் செஞ்சு 1 பேரா பெண்டிங் இருக்கு. 19-20ல 5 பேரா எழுதி 4 பேரா நீக்கம் செஞ்சு 1 பேரா பெண்டிங் இருக்கு. 21-22ல 10 பேரா எழுதி 10மே அவங்க நீக்கம் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி 22-23 5 பேரா எழுதி 3 பேரா நீக்கம் பண்ணிருக்காங்க. 2 பேரா பெண்டிங் இருக்கு. 23-24ல 5 பேரா எழுதி 4 பேரா நீக்கம் பண்ணி 1 பேரா பெண்டிங். அப்ப மொத்தம் பெண்டிங் பேரா வந்து 14. அந்த 14க்குரிய இதுதான் அவர் வந்து விளக்கம் சொன்னாரு. சரிங்களா? இன்னும் பணம் கட்டி சுழிக்க வேண்டிய பேராக்கள் வந்து பெண்டிங்ல இருக்கு. அதை வந்து எப்ப சார் நீக்கம் பண்ணுவீங்க? அடுத்த வரக்கூடிய உயர்மட்ட குழுவுல இந்த பத்திகள்லாம் நீக்கம் செய்யணும் அப்படின்றத நாங்க சமூக தணிக்கை சார்பாக இங்க கேட்டுக்கொள்கிறோம். சம்பந்தப்பட்ட பணியாளர் பணம் கட்டல அப்படின்னா
மக்கள் நல பணியாளர் 50% கட்டணும். அந்த வேலைக்கு இந்த பிடிபி தான் 50% கட்டணும். அதனால தான் கரெக்டான ஆளுக்கு என்எம்ஆர் கொடுக்க சொல்லுது. சப்போஸ் பார்ட்டி நாங்கள் கட்ட முடியாதுன்றாங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டோ அதை 2 பேரும் ஷேர் பிரித்து ரெக்கவரி ஆர்டர் கரெக்டாக என்எம்ஆர் கொடுக்குறாங்களா சார்? என்எம்ஆர் கரெக்டாக பார்க்குறீங்களா? கொடுக்குறாங்களா? இண்டிவிஜுவல் என்எம்ஆர் தான் சொல்லி என்எம்ஆர் ஒரு ஹேண்டிகேப் தான் சார் இவர். ஆச்சு கணக்கு முச்சு வந்து ஆச்சு கணக்கு முச்சு என் பேர் வரலாம். அது என்னன்னா நான் போகிறதுக்கு பானி கிளம்புறோம். எங்க வீடுக்கும் அதுக்கும் பார்த்து பானி கிளம்புறோம். நான் போனதான் உனக்கு ஏரியாவில் காசு போடுவேன், நான் போட மாட்டேன். கூட்டு உனக்கு போக முடியாது, என்ன வேணா பண்ண மாட்டேன். அதுதான் கிராம பஞ்சாயத்து செல்லாம் 3 நாள் வேலை. நான் 2 வாரமா வந்து அட்டை கொடுத்த உடனே அட்டை வந்து பேர் 7 பேர் நான் தாலுகா ஆஃபீஸ் போய் வந்தேன். தாலுகா ஆஃபீஸில் வந்து பேர் ஏறிச்சு அப்படின்னு வந்து அந்த அம்மா கிட்ட வந்து என்மா வைக்கல அப்படின்னு நான் வந்து நான் 3 நாள் போய் வந்துட்டேன். வந்து இதுவரைக்கும் போடலையாமே சார் நம்ம ஊர்ல ஒரு 20 பேர் 30 பேர் ஹேண்டிகேப் நம்ம எவ்வளோன்னு தெரியாது. இது இதுவரைக்கும் எதுவுமே போடலை, அது மாதிரி என்ன மாதிரியே போறதில்லை அப்படின்னு சொல்றாங்க. போனதான மீட்டி வரும்போது சார் காசு 1000 அட்டை கேட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். 1000 ரூபாய் அவங்க எப்படி சார் ஜனம் கொடுப்பாங்க? வீடியோட மனு கொடுத்துருங்க, ரெக்கார்டு கையில் இருக்கு. நீங்க கிராம சபை கூட்டத்தில் கொடுத்துறீங்க, அனைத்து பேரும் குடியிருப்பு 2வது ராஜ்யம் படிக்கிறீங்க. போன வாரத்தில் எங்க சார் 17ஆம் தேதி நீங்க தலைமுறை வந்து எங்க சார் ஆய்வு பண்ணி அட்டை கொடுத்துறீங்க? ஏன்னா ஒரு ஆள் கூட்டா கட்டுங்க. நீங்க கொடுத்துருங்க சார் கிராம சபை கூட்டத்தில் 14ஆம் தேதி ரெக்கவர் பண்ணிக்கிறீங்க. என்ன பண்ணிக்கிறீங்க? குடியிருப்பு வாரியாக வேலை அட்டை வைத்திருக்கும் பயணிகளுக்கு நேரில் சந்தித்து வேலை அட்டையின் ஆவணங்களில் ஒப்பீட்டு செய்து கோரிக்கை மனுவாக பெற்றுக்கணும். எங்க கொடுத்துருக்கீங்க காட்டுங்க. செல்லங்குப்பம் போனீங்கல்ல? அவங்க வந்து டோர் டோரா வந்து அவங்க வேலை அடையாள அட்டை வாங்கி ஆய்வு செஞ்சு கையெழுத்து வாங்குனீங்களா? நாங்க வந்து போட்டோ கொடுப்பீங்கல்ல, உங்களுக்கு அவங்க போட்டோ அனுப்பிச்சிருப்பாங்கல்ல, ரெக்கார்டு காட்டுங்க. வீடியோட்ட மனு கொடு நீங்க. வீடியோட்ட நாங்க வார்டு நம்பர் 3 பேர் கையெழுத்து போட்டு தான் கொடுத்துருவோம். செலவத்துல 3 வார்டு நம்பர் தான் கையெழுத்து போட்டு கொடுத்துறாங்க. வீடியோட மனு கொடு நீங்க. 50 பேர் கையெழுத்து போட்டு கொடுத்துறாங்க. ஒரு அட்டைக்கு 1000 ரூபாய் காசு வாங்குறாங்க. கையில் வச்சுக்கிறாங்க, வீடியோட்ட கொடுத்துறாங்க. நாளைக்கே நான் சிஎம் செல்லுக்கு, இன்னைக்கே சிஎம் செல்லுக்கு நான் பார்வையிட பண்ணுவேன். ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், ரிஜெக்ட் பண்ணுவேன். இல்லைன்னா நான் எம்எல்ஏ போவேன். இல்லை எம்எல்ஏ இருந்து போன் போடுறேன். எங்க எம்எல்ஏ நம்பர் வைக்கிறேன் கிடையாது. எம்எல்ஏ நம்பர் வைக்கிறேன், எம்எல்ஏ பிஏ நம்பர் வச்சுக்கிறேன். போன் போட்டு வேணா பேசுறேன். மீட்டிங்கே நான் பேசுறேன். ரெக்கார்டு 300 ரூபாய் என்கிட்ட போன் பே அனுப்பிச்ச காசு இருங்க, நான் பேசுறேன். உங்க வார்த்தை நீங்க சொல்லுங்க சார். நீங்க கேட்கதான் சார். நாங்க ஜனங்க வந்துட்டு இருக்கோம். அட்டைக்கு 300 ரூபா சார் அன்னைக்கிட்ட போன மீட்டிங்லேயே கேட்டேன். சார் அட்டைக்கு 300 ப்ரூஃப் வச்சுக்கிறேன் கேட்டாரு. ப்ரூஃப் இவர்கிட்ட 300 ரூபா அனுப்பிச்ச ப்ரூஃப் வச்சுக்கிறேன். 300 ரூபாய் வாங்கி அட்டை கொடுக்குறாங்க. இப்ப 1000 ரூபாய் வாங்குறாங்க. அதுக்கு ரெக்கார்டு என்கிட்ட வச்சுக்கிறேன். காயத்ரி உனக்கு நீ யாருடி நீ அட்டை வாங்கன்னு கேட்டான். நான் தலைவர்கிட்ட போனா 1000 ரூபாய் பணம் கட்டணும் அட்டை வாங்கணும்னு சொல்றான். சார் ரெக்கார்டு உங்கள்கிட்ட காமிச்சேன். தெரியல எப்படி சார் இது மாதிரி எதனா ஆக்ஷன் எடுத்திருக்கீங்களா? அவர் பேர்ல சொல்லுங்க. வந்து ரெக்கார்ட் தான் நாங்க பணம் அனுப்பி ரெக்கார்ட் தான் நீங்க நான் கேட்கல, நீங்களே காமிச்சீங்க. நானே அவருக்கு சண்டை போட்டு பணம்லாம் வாங்க கூட யாரும் அட்டை ஃப்ரீயா தான் கொடுக்குன்னு சொன்னோம். இப்ப 1000 ரூபாய் கொடுக்குன்னு சொன்னீங்க. கேட்டா யார்கிட்ட கொடுத்தீங்க? இப்ப கேட்டா இல்ல யாருக்கு 1000 ரூபாய் கொடுத்தீங்க? நீ சொல்லுங்க. இல்ல சார், நீங்க போன மீட்டிங்க மனு கொடுங்க. மனு கொடுத்துருக்க இது வரைக்கும் அந்த நடவடிக்கை சார். என்ன சார் வாங்கி பாருங்க. வீடியோ எடுத்து தான் கொடுத்துருக்கீங்களா? வீடியோ போன் போட்டுமா? போட்டால நான் போன் போட்டு தரேங்க. நான் ஏன்ட்ட நல்லா பேசுறேன். டெய்லியும் கால் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஜனங்களோட கொரோனா இருக்கிற டெய்லியும் சொல்லிட்டு தான் இருக்கேன். வேணா வீடியோ போன் போட்டு தரேன். நீங்க பயப்படலாம், போன் பேசுங்க சார். மீட்டிங் எங்க இருக்கிறேன்? இல்ல நான் எம்எல்ஏ பேசுறேன் சார். நாங்களும் கட்சியில தான் இருக்கிறோம். நாங்க எம்எல்ஏ பேசுறோம். உங்களுக்கு வந்து ரெக்கார்டு காமியெல்லாம் நான் சொல்லல. நாங்க வந்து இதுல வந்து 4 அட்டை எங்களுக்கு போடுவாங்க, 3 அட்டை போடுவாங்க. எங்களுக்கு வீட்டு நாங்க எடுத்துட்டு போறோம் சார். எங்களை வந்து கேக்குறாங்க. வார்டு நம்பர் எங்களை வந்து கேக்குறாங்க. பதில் என்னால சொல்ல முடியல சார். நானும் மாற்றுத்திறனாளி யார் வந்து கையில் பஞ்சாயத்துல போய் கேட்டாலும் நானே கூட்டம் கொடுக்குறேன்.
தெரிஞ்சுங்க. வேணாம் நீங்க இன்னும் பட்டு சொல்லிட்டு தான் பாக்குறேன். நீங்க ஏரியால அட்டை கொடுக்குறீங்க காட்டுங்க சார். 2 நாளா நீங்க வந்து தணிக்கை குழு நடத்துறீங்க. தணிக்கை குழு நடத்துறது அது என்ன காட்டுங்கன்னு காட்டுங்க. நான் ரெக்கார்டு அதிகமா ஆட்கள் போட்டு வச்சுன்னா நான் ரெக்கார்டு காட்டுறேன். இந்த வாரம் 2025 போட்டுருக்கேன். மேடம் கேட்கத்தான் மேடம் நாங்க மேடம் 2 நாளா 3 நாளா நான் குரூப்ல உங்களை பாக்குறேன். நீங்க போட்டுட்டு தான் இருக்கீங்க. நீங்க தனிக்கு பார்த்து குழுக்கு ரிஸ்க் காட்டுங்க. நாங்க ஜனங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். 3 நாளா தனிக்கு பாத்தீங்கல்ல 2025 இருந்து பார்த்தேன்னு சொல்றீங்களா? 2025 காட்டுங்க. இப்ப நான் 6 மாசம் நடந்தேன் மேடம். 6 மாசம் ரெக்கார்ட் காட்டுங்க. நான் வார்டு நம்பர் தான் மேடம். என்ன காட்டுங்க. இப்ப நம்ம படிக்க போறோம். அது முடிச்ச உடனே நீங்க நீங்க ரெக்கவர் பாத்துருப்பீங்க இல்லைங்க மேடம். ரெக்கவர் பாத்துருப்பீங்களா? இவங்க உங்களுக்கு ஜாப் கார்டு போட்டுருக்காங்க. இவங்க உங்களுக்கு பணம் போயிருக்கு போகலன்னு சொல்லிட்டு பெண்டிங் நிக்கல. அதை காட்டுங்க மேடம். நான் பாத்துருக்கேன் மேடம். காட்டுறதுக்கே நீங்க எதுன்றீங்க. அப்புறம் படிச்சானாங்கன்னா 4 வாரத்தை படிச்சு போயிட்டு படிக்க நாங்க முடிய மாட்டேங்க மேடம். நான் இன்னைக்கு சிஎம் சொல்லுங்க ஆன்லைன்ல கமெண்ட் போடுறேன் மேடம். நீங்க ஆன்லைன்ல கேட்டாலே வீடியோ தான் கேக்குறாங்க. வீடியோ கேக்குறதுல வீடியோ தான். அத வீடியோ கேமராவோட கூட்டி வந்துக்கிறேன் நான். அவரும் பிரஸ் தான் குடுக்குறேன். நான் பிரஸ் நீங்க சிஎம் சொல்லி அந்த பத்தி போட்டுற பேர் நான் உங்களை கேட்டேன். ரெக்கார்டு கேட்டேன். 3 நாள் தனிக்கு குழு பாக்குறீங்க. செல்லங்குத்துல வந்து நீங்க எங்க பாத்தீங்கன்னு ஒரு போட்டோ காட்டுங்க சார். நான் கம்னா போயிடுறேன் சார். போட்டோ காட்டுங்க. நீங்க அட்டை யார் கொடுத்துருக்கீங்க சொல்லி தனி போய் ஒரு லிஸ்ட் காட்டுங்க. நான் போறேன். யாருகிட்ட செக் பண்ணி காட்டுங்க மேடம். யாருகிட்ட நீங்க செக் பண்ணீங்க காட்டுங்க. நான் பாக்குறேன். அட்டை கொடுத்து காட்டுங்க. அட்டை கொடுக்கல. ரேஷன் கார்டு வாங்கிருப்பீங்கல்ல காட்டுங்க. நான் மூஞ்ச பார்த்து நேரா கேக்குறேங்க. அவங்க முகத்தை பார்த்து நீங்க போட்டோ காமிச்சிட்டீங்கன்னா நான் நேர்ல காமிச்சேன்னா காட்டுறேன். காட்டுங்க. சொல்லி கொடுங்க. நேர்ல உங்களை போய் கேட்பேன் நானு. கேட்டீங்களா? அட்டை உங்களுக்கு கொடுத்து நானும் கேட்பேன் நானு. அட்டை குடுக்கறது இல்லடா அண்ணா. அட்டை குடுக்கறாங்க போல ஏறி வேலை செஞ்சிருக்கீங்க. இந்த வருஷத்துல எத்தனை நாள் செஞ்சிருக்கீங்க? எத்தனை நாள் சம்பளம் ஏறிருக்கு? 6 நாள் போயிருப்பீங்க. 4 நாள் சம்பளம் ஏறிருக்கு. உங்க ஏரி வேலை எனர்ஜி ஒர்க்ல ஒரு ஆண்டிக்கு எப்ப எத்தனை நாள் வேலை கொடுப்பீங்க? எத்தனை நாள் வேலை கொடுப்பீங்க? எல்லா தொழிலும் வேலை கொடுக்கணும்னு எம்எல்ஏ தொகுதி எம்எல்ஏவும் சொல்லிக்கிறாரு, கலெக்டரும் சொல்லிக்கிறாரு. நீங்க எத்தனை நாள் வேலை கொடுத்தீங்க? ஒரு ஆண்டிகேப் எத்தனை நாள் இப்படி சார் தான் அட்டை போட்டு கொடுத்துன்றாரு. ஒரு எத்தனை நாள் போவாரு சொல்லுங்க. யாரை கேட்பாரு? 100 நாள் வேலை லைன்ல இருக்குது. இங்கே வந்து கேட்டால் 100 நாள் வேலை செஞ்சு பண்ணிவிடுறாங்க. நான் மக்கள் பண்ணி கேட்டோம். என்ன ஒன்றா பண்ணேன். பிடிஎஸ் போனால் போ, கல்யாணம் போனால் போ, ஒன்றே முஞ்ச மோதி பார்த்துன்னு சொல்கிறாங்க. வந்து நான் ஒரு ஊர் மட்டும் வந்து நான் வந்து நடந்து போக முடியாது, நடந்து போக முடியாது. நானும் ஏரிக்கு வந்து 3-4 நாளாக திரும்பி போயிட்டான். கேட்டால் என்மால் பேர் வரல வந்து 2024-25 நிதியாண்டிற்கான சமூக தணிக்கையில வந்து 3 மணிக்கு நான் வரேன்னு சொல்லி பணி செய்யாத ஒரு 4 பேரு 4960 ரூபாய். அது என்ன உண்மையில் பணி செய்யாத நபர்னா இவங்க என்ன பண்றாங்க? ஆப்பு அப்படின்னு சொல்லி அட்னன்ஸ்ல வந்து ஆப்ஷன் போட்டிருக்காங்க. ஆப்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க? பிரசன்ட் போட்டிருக்காங்க. ஆனா ஆப்ல பிரசன்ட் போட்டதால அவங்க கம்ப்யூட்டர் சிஸ்டம் என்ன பண்ணிட்டாங்க? அந்த பயனாளிக்கு பணம் போட்டாங்க. ஆனா அந்த பிடிபியை கூப்பிட்டு கேட்கும் போது நாங்க வந்து என்ன மாதிரில ஆப்ஷன் தான் போட்டோம், அவங்க பணம் போட்டிருக்காங்க அப்படின்றாங்க. ஆனா அந்த ஆப்பை யூஸ் பண்ற பிடிபி வந்து அந்த ஆப்ல என்ன போடுறாங்களோ அதுதான் என்ன பண்ணணும் என்ன மாதிரில பதிவு பண்ணணும். ஆனா அவங்க பதிவு பண்ணாதால வந்த தப்பு. அதுக்கான காரணம் என்ன? ஏன் இந்த மாதிரியான தவறுகள் வருது அப்படின்றத பணித்தள பொறுப்பாளர் சொல்லுங்க. யாருமா பணித்தள பொறுப்பாளர் ஏந்திரங்க. ஏன் இந்த மாதிரியான தவறு வருது? என்ன ஊர்ல போட்டீங்க பாருங்களா. ஊர் செல்லங்குப்பமா தேவருடைய சொல்லுங்க. இலக்கியா, பெருமாள், பாண்டுரங்கன், நிர்மலா இது எல்லாமே பாத்தீங்கன்னா செல்லங்குப்பம். அந்த பிடிபி என்ன மாதிரில தான் எல்லாமே அடிச்சு இதுலயே ஒரு மாதிரி ஆப்ல ஒரு மாதிரி நிறைய போட்டிருக்காங்க. அந்த அதுல பாத்தீங்கன்னா சுத்தமா அவங்க என்ன மாதிரில சுத்தமா அவங்க வரலன்றதே இது பதிவு பண்ணியிருக்காங்க. ஊதியம் எல்லாமே வந்து மேனுவல் என்எம்ஆர்ல இருந்து எடுத்துட்டு என்எம்எஸ் ஆப்ல பேஸ் பண்ணி தான் போடுறாங்க. அந்த என்எம்எஸ் ஆப்ல ப்ரெசன்ட் போட்டாவே அது ஆட்டோமேட்டிக்காக கூலிங்கே ஜென்ரேட் ஆகி சம்பளம் போயிடுது. அந்த என்எம்எஸ் ஆப்ல ப்ரெசன்ட் போட்டதால அந்த ஒரு நாள் கூலி
அந்த தொகையை வந்து உரிய பயனாளியிடமிருந்து வசூல் செய்து அரசு வங்கி கணக்குல செலுத்தணும் அப்படின்றத நாங்க சமூக தணிக்கை சார்பாக இங்க பதிவு பண்ணிக்கிறோம். அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா கள அளவீடு, நீங்க வந்து என்னென்ன வேலைகள்லாம் அந்த வருஷத்துல செஞ்சீங்க அப்படின்றத ஒவ்வொரு குளம், வரத்து வாய்க்கால் அந்த மாதிரி அனைத்து பணிகளையும் போய் வீடு இதெல்லாம் நாங்க ஆய்வு செஞ்ச வகையில ஒரு 7,13,500 ரூபாய் ஷார்டேஜ் மெஷர்மெண்ட் அப்படின்றத நாங்க பதிவு பண்றோம். ஷார்டேஜ் மெஷர்மெண்ட் கள அளவீடு, குறைவான கள அளவீடு. சொல்லுங்க மேடம், ஜனம் கேட்கணும். வாய்க்கான்னு சொன்னீங்களா, வாய்க்கால் வரப்புன்னு சொன்னீங்களா, இன்னொரு சொல்லுங்க. வாய்க்கால் அந்த கிணறு வெட்டியிருக்காங்க இல்லையா, அது வரத்து வாய்க்கால் இதெல்லாம் போய் நாங்க எங்க மேடம் வரப்பு கட்டிக்கிறாங்க காட்டுங்க, நாங்களும் பாப்போம். வரத்து வாய்க்கால் வாய்க்கால்ல வெட்டுறாங்க மேடம், எங்க கட்டிக்கிறாங்க சொல்லுங்க மேடம், பாக்குறோம். இப்ப நாங்க போய் தான் அதை பாத்துட்டு வந்தோம். சார் போட்டோ வச்சிருப்பீங்களா காமிங்க, நேற்று நம்ம போய் எடுத்தோம்ல மெஷர்மெண்ட். லொகேஷன் காட்டுல மேடம், காட்டுங்க மேடம், நான் பாக்குறேன். செல்லமத்துல வேலை செய்யறாங்க, அத்தியந்தில வேலை செய்யறாங்க. மேடமே ஓவர் சிலமே போன் போட்டு அன்னைக்கு அந்த கத்துக்கு வச்சுறாங்க. அவங்க பேசுற வீடியோ நான் வச்சுக்கிறேன். நான் நாங்க எதனா கேட்க போனா ஏன் அவங்களுக்கு ஒரு வேலையை பண்ணி கேட்கறாங்க வீடியோமா. நாங்க என்ன சொல்றது, ஏங்க நாங்க ஒரு வார்டு நம்பருங்க, எங்களுக்கு வேலையே எங்களுக்கு அதான் எங்களுக்கு என்ன செக் பண்ணி சொல்லுங்க மேடம். நீங்க 50 ஆள் வேலை செய்யறாங்க, 30 பேர் தான் களத்துல இருக்கிறாங்க, 15 பேர் ஆள் இல்ல. எங்க நீங்க சொல்லுங்களேன் மேடம், சொல்லுங்க நீங்க சொல்லுங்க மேடம். நீங்க லிஸ்ட் இருக்கு மேடம், நீங்க பாருங்க, பாத்துட்டு சொல்லுங்க. வீடியோட மனு கொடு, நீங்க மனு கொடுத்துக்கிறேன். தேவரங்க அட்டெண்டன்ஸ் போட்டதை லிஸ்ட் வச்சுக்கிறேன். வீடியோ பார்த்து சைன் பண்ணிக்கிறேன். வந்து ஓவர்சீல் சொல்லுவாங்க, ஏன் வந்து இது ஷார்டேஜ் மெஷர்மென்ட் வருது அப்படி நீங்க கேளுங்க மேடம். வெட்டாட மேடம் உங்களுக்கு போன் பண்றது ஏன்பா என்னன்னு கேக்குறீங்க. நாங்க வார்டு நம்பர் எங்களுக்கு அதான் மேடம் மேடம் எங்களுக்கு நீங்க லிஸ்ட் கழிக்கணும் வச்சிருக்கீங்க மேடம். லிஸ்ட்ல எப்படி மேடம் ஜேடிஆர் இருந்து செல்லங்குளத்துல இருந்து அத்திந்தில போய் வேலை செய்ய வாக்கியங்கள்ல வேலை செய்வாங்க மேடம். 5 கிலோமீட்டர் போய் வேலை செய்வாங்களா மேடம். ஆப் இங்கதான் வந்து ஜியோடாக் எடுத்த ஒர்க் இங்கதான் இருக்கு, அங்க எடுக்கல, அங்க இல்ல சரி மேடம். ஜனங்களும் அப்புறம் ஃப்ரீயா தான் இருக்குது. அத்திந்தில லொகேஷன் வந்து ஜேடிஆர் காட்டுங்க, அங்க கொஞ்சம் வேலை செய்யட்டும். நீங்க காட்டுங்க மேடம். அப்புறம் அது ஒரு மேடம் அதை எம்எம்ஆர்ல வந்து அடித்தல் திருத்தல், ஏன் அந்த அடித்தல் திருத்தல் வருது, ஆப்ஷன் போடுறீங்க அப்புறம் பிரசன்ட் போடுறீங்க, அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத இந்த எம்என்பி சொல்லுங்க. ஏன் அந்த அடித்தல் திருத்தல் எல்லாம் வருது எம்எம்ஆர்ல? பாதி பேர் வீட்டுக்கு போயிடுறாங்க மேடம். அவங்க அப்புறம் ஆள்கிட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க, அட்டெண்டன்ஸ் போட்டுறாங்க. திரும்பி கேட்டா அவங்க அடித்தல் திருத்தம் பண்ண போறாங்க மேடம். அதான் மேடம் காரணம். அப்புறம் வேற என்ன மேடம் காரணம்? நான் இது வரைக்கும் போன மீட்டிங்ல கேட்கறேன், 1000 ரூபாய் கட்டி காசு வாங்கினா இது ஒரு அதிகாரி யாரும் பேச சொல்றீங்களா மேடம்? நீங்க சொல்றீங்களா? சாரிட்ட போன மீட்டிங்ல கேட்டேன் மேடம். நான் வீடியோட மனு கொடுப்பாரு, மனு கொடுத்துருக்கேன். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இந்த 2 பேர் மனு கொடுத்திருக்காங்க. நாங்க இந்த மனுவை வந்து வட்டார வளர்ச்சி அலுவலருக்கு ஃபார்வர்ட் பண்ணி அவங்க 2 பேருக்கு அட்டை கொடுக்கறதுக்கான ஏற்பாடு இந்த எங்க பிள்ளைங்க போகும்போது அவங்க வந்து அட்டை வேணும்னு சொல்லி மனு கொடுத்திருக்காங்க. நாங்க இன்னைக்கே சாயங்காலம் அது வந்து அவங்க 2 பேத்துக்கும் உடனடியா அட்டை போட்டு கொடுக்கணும் அப்படின்றதையும் நாங்க இங்க பதிவு பண்ணிக்கிறோம். இப்ப சொல்லுங்க சார், மெஷர்மெண்ட்டுக்கு நீங்க சொல்லிட்டேன் மேடம். சொல்லுங்க, அவங்க கேட்கறது. கலந்த வெட்டு தான் வேலை செய்யறாங்க. வேலை செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எல்லாருமே ஃபுல்லா அளவு அது கொஞ்சம் குறையதான் செய்யும். நாள் ஆக இப்ப இவங்க எழுதுற ஆடிட்டு 1 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச வேலை அது இப்ப போய் பார்க்கும்போது குறைவா இருக்கு. ஆளே வராம எப்படி மேடம் போடுறாங்க? அது உங்களுக்கு தெரியுமில்ல மேடம்? நீங்க பாத்து ஆளே வராம போடுறதுக்கு நான் வந்து செக் பண்ணும்போது ஆப்ஷன் போட்டு தான் போவோம், ஆள் இல்லாததுக்கு. லிஸ்ட் வச்சிருக்கேன். மனு கொடுக்க சொன்னீங்க, மனு கொடுத்தீங்க, வார்த்தை வேணாம். வீடியோவே சைன் பண்ணிக்கிறாரு மேடம். நீங்க பாருங்க, வீடியோவே சைன் பண்ணிக்கிறாரு. அப்ப எனக்கு அது உங்களுக்கு ஏங்க நாங்களா கூட சொல்றோம். ஏங்கம்மா எந்த குரூப் மேடம் மேடம் சொல்லுங்க மேடம். என்ன சொல்றாங்களா? நாங்க என்ன போன் பண்ணி உங்களை டெய்லி கேட்டா ஏப்பா சொல்லிட்டீங்களப்பா, அப்புறம் உங்களுக்கு வேற என்ன பண்ணி எங்களை கேக்குறீங்க நீங்க? இல்ல அதிகாரி மேடம் நீங்க, நாங்க கேக்குறதா மேடம் கேக்குறீங்க. அது இன்னைக்கு வரணும்னா கேட்கல. மேடம் சொல்லுமா மேடம் 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 எவ்வளவு போடுறீங்க? ஐயா இந்த இவர் 1000 ரூபாய் வாங்குறாருல்ல, அவரை காப்பாத்துறது எங்க வேலை இல்ல. பாசார்ல என்ஆர்ஜிஏபி இருக்காரு, அவர்கிட்ட கொடுத்துறோம். அவரு என்கொயரி வேற டிபார்ட்மெண்ட் போட்டு எடுத்துருவாரு. நாங்க நாங்க என்ஆர்ஜிஏபி அனுப்பிடுறோம். அவரு வந்து கூட்டு விசாரணை பண்ணி வாங்கியிருந்தாருன்னா கண்டிப்பா அவரை எடுத்துருவோம்.
அது நாங்க குறிப்பிடுறோம் சார். அடுத்த நடவடிக்கை கேமராக்காரனா உங்க அதிகாரி யாருமே ஒண்ணுமே பதில் சொல்லுன்னு சொல்லிட்டு அப்படியே நீங்க கரெக்டா எடுத்துக்க. அன்னைக்கே சிஎம் சொல்லுங்க. அது தப்பா தகாத வார்த்தையில படுத்தலுக்கு ஒரு பலர் எம்மா கேள்வி கேட்டுறாங்க. ரெக்கார்ட் இருக்கு காட்டுறேன் இப்ப பாருங்க. நான் என்னத்துக்கு நான் பயப்படுறேன்? நான் போடுவேன், நான் தைரியமா சொல்றேன். நான்ற வேலை வேணும்னா என் காலை கழுவு, காலை உய்ய நான் எடுத்து கிடாச்சிடறேன். என் காலில் உய்ய எடுத்து கிடாச்சிடறேன். என் அப்பா ஊட்டி வேலை இல்லை, உன் அப்பா ஊட்டி வேலை இல்லை. கழுத்துக்கு இதோட பீத்தின்ற கூட இந்த மாதிரி வேலை செய்ய மாட்டாங்க. அவனும் சோறு தின்ற மட்டும் தான் இந்த மாதிரி வேலை செய்வான். நீ என்ன பீ தின்றேன்னா தெரியல, அதான் சொல்றேன். அலையறியா நம்மளுக்குன்னு கேக்குற இந்த வார்த்தைலாம் நம்மளுக்கு அன்னைக்கு பேசினல்ல ஏடி வந்து அன்னைக்கு ஏடி என்ன சொன்னாங்கன்னா ஆபீஸ் வந்து எழுதி வந்து கொடுங்க மேடம். சொல்றேன் ரெக்கார்டா எழுதி மனு கொடுத்துருக்காங்க. ஓட்டா இருக்குது. அப்புறம் என்ன மேடம் உங்களுக்கு வேணும்? ஒண்ணு வந்து பாருங்க. நீங்க எங்க மேடம் கொடுக்க சொன்னீங்க? நீங்க எங்க மேடம் கொடுக்க சொன்னீங்க? நீங்க எங்க மேடம் கொடுக்க சொன்னீங்க? நீங்க வீடியோ எவ்வளவு கொடுங்க? வீடியோ கொடுத்த ரெக்கார்ட் தான் போட்டோ இருக்கு மேடம், வாங்கி பாருங்களா. ஏன் நீங்க அம்மா கஷ்டப்படுறீங்க? வீடியோ கொடுத்தா போட்டோ இருக்குது, நீங்க வாங்கி பாருங்க. நான் வந்து உங்ககிட்ட கேட்டல மனு கொடுத்தல, மனு கொடுக்கலையா? நான் மனு கொடுத்தேன், மனு போட்டோ தான் கையில வச்சிருக்கேன் மேடம். கொடுத்த வீடியோ கொடுத்த போட்டோ வச்சிருக்காங்க, ரெக்கார்டு இருக்குது. நாங்க வார்டு நம்பர் 3 பேர் கையெழுத்து போட்டு இருக்கிறோம். எங்கள்ட்ட கேட்கல. உங்களுக்கு ஒரு ஆள் கூட சம்பளம் போவாத. நீங்க இத்தனை பேர் சம்பளம் வந்திருக்கு பாருங்க, இதுல சம்பளம் இருக்கு. நீங்க கொடுத்தது சேலரி வரலன்னு தான் அப்டேட் பண்ணி திரும்ப போடுது. என்ஆர்ஜின்றது டெய்லி ஃப்ரீ போடுறதுக்குமா, ஒரு மாசத்துக்கு ஒரு இது 2 மாசம், அது லேபர் மட்டும் தான் போடுறாங்க. அடுத்த விடுவிக்கும் போது சம்பளம் வந்து எடுத்துட்டாங்க சார். எதுமா இப்ப நாங்க 29/5 வேலை செஞ்சோம், 4/6 முடிச்சோம். ஆமாமா, அது வந்து ரொட்டீனா வேலை செய்தோமா. இதெல்லாம் டிவி வச்சு போட்டு நாங்க ரெட்டிஃபை பண்ணி போடணும். அது அடுத்த முறை போடும்போது 100 நாள் போன ஆண்டு முடிஞ்சிச்சுமா. இப்ப ஆண்டு அப்படிலாம் இல்ல. இப்ப நாமல இருக்கு 100 நாள் வேலை முடிஞ்சு இங்க வந்து பணித்தலை பொறுப்பாளர் வேலையை அதான். இதெல்லாம் வயசானவங்க நான் பாக்குறேன்னு சொல்றது அதான் உங்க வேலை. புரியுதா? இந்த கிராமம் பாக்க சொல்றது உங்க வேலை சார். இப்ப பாத்தீங்கன்னா சரியான முறையில வேலையை செய்ய மாட்டேங்கிறாங்க. கரெக்டா பண்ணணும். இந்த வாரம் பாத்தீங்கன்னா வேலை கொடுக்குறாங்க, அதே கட்டில 3 மாசம் கழிச்சு தான் திருப்பி வேலை வருது. ஒரு நபருக்கு 100 நாள் சொல்றாங்க, 100 நாள் வேலை என்ன போடுறாங்க? வருஷத்துக்கு 12 நாள் 15 நாள் வேலை அதுதான் நான் கேட்கிறேன். நான் வீடியோ அப்படி எத்தனை வாட்டி பையனும் போயிட்டு என் அக்கௌண்ட் பண்ண பண்றது இவன் ஐநூறு என் பிள்ளை கும்பிடுகா வர்றது அதாவது நடக்கும். யாரு எவனாலே ஒண்ணும் பண்ண முடியாது. 88 அக்கௌண்ட் பண்ண நீ வாடா உன் கதையை நான் வச்சுக்கிறேன் வாடா. நேரம் இருந்தாலும் வீட்டுலாம் வரும்போது இங்கதான் போறான் அவன். குமார் என்ன பேர் கூடாவான் போற பாரு. ஊரா பேரு என் மருமகங்கார அவங்க பையன் அவங்க வீட்டு காட்டுறான்னா காட்டுருவான். நாலு மணிக்கு
இப்ப இப்படியா செஞ்சா எந்த ஊர்ல போய்க்கல ஏன் ஓடி போய்க்கவா எல்லாட்டாலும் போய் ஒன்றரை அடி பழம் எடுக்கிறோமா உங்களுக்கு திருப்தியா இருக்குதா? எதுவுமே கேட்கல. நீங்க கூட்டத்தை நாங்க அதுல முடிக்கிறோம்னு சொல்றீங்க. எப்படி நான் அவருக்கு நீங்க சொல்லுங்களா பாப்பா. ஏன்னா ஜனங்கள்ட்ட கேட்டுக்கிறீங்களா கூட்டத்துக்கு எப்படின்னு சொல்லிட்டு நீங்க mana கூட்டத்தை முடிக்கிறீங்க. அண்ணனை கொஞ்சம் பிடிச்சிங்க. கூட்டத்தை முடிக்கிறேன் பிடிச்சிங்க. சிஎம் செல் இன்னைக்கு ஆன்லைன்ல கமெண்ட் கொடுக்குறேன். மேடம் போறாங்க கமெண்ட் கொடுக்குறேன். இல்ல எம்எல்ஏட்ட போறேன் இன்னைக்கு நான். மேடத்தையும் பிடிச்சிங்க. அதெல்லாம் அவர் எடுங்க. கவர்மெண்ட்ல கொடுக்கிற சட்டத்தை பயன்படுத்த முடியாத ஊழல் ஆட்சியா நடக்குது. அதான் உண்மை. உண்மை சொல்றேன். இந்த ஆட்சியில ஆட்சி கெடுக்கிறது ஊழல் ஆட்சி ஆக்குறாங்க. மக்களுக்கு கொடுக்க வேண்டிய தேவைய செய்யல. அவங்க அடக்கிட்டு மக்களை ஏமாத்துறாங்க. அதான் உண்மை. 100 நாள் வேலை சட்டம் கொடுக்கல. 100 நாள் வேலை என்ன கொடுக்குற? 330 ரூபா சம்பளம் போடுற. 200 ரூபா கொடுக்குற. அது ஏறாது போகுது. ஒருத்தருக்கு ஏறது ஏறாது போகுது. சும்மா இருக்கிறவங்களுக்கு போது சும்மா வேலை செய்யறது இல்லை. அட்மினிஸ்ட்ரேஷன்ல போய் வீடியோ ஆபீஸ்ல கேளு. டெக்னிக்கல் ப்ராப்ளம் அவங்கதான் புரியாம பேசுறாங்க. எடுத்த வரைக்கும் என் பொறுப்பு. செல்லுல நான் எடுத்து அப்டேட் பண்ணிட்டேன். இங்க இருந்து பில்லு எடுத்துட்டு போய் அங்க ஏறல. நீங்க மொபைல் ஆபீஸுக்கு போயிட்டு உட்காரோட போய் பாருங்க. நான் போன வாரம் போய் அந்த கம்ப்யூட்டர் கேட்டேன். மாதிரி அவங்களுக்கு என்ன எப்படி கண்டுபிடிக்க முடியல. எங்க பணம் வரல. சரி நாங்களா நேரா போனோம்னா எதுவுமே வேலை நம்பர் அதிகாரி கேட்டாரு. அதிகாரி கேட்டாரு சொல்லிட்டேன். வாங்கன்னு சொல்றீங்க.
பண்ண மாட்டேன் விட நீ மாட்டா அதோட இல்ல அது இல்ல என் மேல கம்ப்ளைண்ட் எடுக்கிறாங்கப்பா ஏன் அதிகாரி சொல்ல வேண்டியதானே